இயக்குனர் சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணி ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த், வேட்டை முத்துக்குமார், ரைச்சல் ரெபக்கா இவங்க எல்லாரும் நடிப்பில் வந்திருந்த படம் தான் தாய்க்கிழவி. இந்த தாய்க்கிழவி படத்துக்கு அந்த விரிவான விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு சுருக்கமான விமர்சனம்லாம் பல இடங்களில் வயிறு குழுங்க சிரிச்சு எசென்ஷியலான இடங்களில் சென்டிமெண்ட்டை ருசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கலாம். உடனே குடும்பத்தோட போய் பார்த்துடுங்க. தாய்க்கிழவி. நம்ம ராதிகா சரத்குமார் ஒரு அராத்தான பாட்டி. ஊரில் அவங்கள பார்த்தால எல்லாருமே அலறுவாங்க. அவங்க வந்தாலும் வீட்டை மூடிட்டு ஓடிடுவாங்க. அவங்கள கண்டாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயந்து பயந்து ஓடுவாங்க. ஏன் இவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னா, எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டவங்களா இருக்காங்க. இப்படி வட்டிக்கு வாங்கினவங்க எல்லாரும் வாங்கின காசை திரும்ப கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இந்த கிழவி எப்படியாவது போய் சேர்ந்துடாதான் சொல்லி கோயிலுக்கு காசு வெட்டி போடாதபடியா சுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ராதிகா சரத்குமார் மேடம் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இப்படி அவங்க படுத்த படுக்கை ஆன உடனே அவங்க கிட்ட காசு வாங்கினவங்களை தொடங்கி காசு வாங்காத வரைக்கும் எல்லாருமே ஒரே குதூகலம் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், கிழவியோட கதை முடிய போகுது, கிழவி ஒரு இடம் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பசங்க, மருமகன்கள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்த இடத்துல ராதிகாவோட 3 பசங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி கடந்த ஆனந்தமான செய்தி கிடைக்குது. அது என்ன செய்தினா, ராதிகா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு 150-160 பவுன் நகை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் தான் அது. இந்த தகவலை கேட்ட 3 பசங்களும் அந்த நகையை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான முயற்சியில ராதிகாவையும் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. 3 பசங்களும் ஒன்று சேர்ந்து நகையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அம்மாவை காப்பாத்தினாங்களா இல்லையா, அதுக்கான பாதையில் அவங்க பண்ண காமெடி என்ன, தெரிஞ்சுக்கிட்ட சென்டிமெண்டான விஷயங்கள் என்ன, இதில் முனிஷ்காந்த் ராமதாஸ் என்ன பண்ணாரு, கடைசி என்னாச்சு, இதெல்லாம் அந்த தாய்க்கிழவி படத்தோட சிம்பிளான கதை. இன்னைக்கு இந்த தாய்க்கிழவி படம் பல பேரால் பாராட்டப்படுறதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருந்தாலும் அதில் முதல் காரணம் என்னன்னா கேஸ்டிங் சாய்ஸஸ். ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட்ல நடிகை தேர்வுன்றது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வந்த பல வில்லேஜ் பேஸ்ட் படங்களை நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். அது என்னன்னா, அந்த கதைக்கு ஒரு 10 முக்கியமான கேரக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த 10 கேரக்டர்ல 8 கேரக்டருக்கு சரியான நடிகைகளை தேர்ந்தெடுத்து இருப்பாங்க. ஆனா 2 நடிகைகளை மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுக்காம சம்மந்தமேல ஆக்டர்ஸா போட்டுட்டு இருப்பாங்க. அதனாலேயே அந்த படம் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் முழுசா நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டு இருக்கும். ஆனா இந்த தாய்க்கிழவி படத்தை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார்ல தொடங்கி ரைச்சல் ரெபக்கா வரைக்கும், அருள்தாஸ்ல தொடங்கி பாலசரவணன் வரைக்கும், ஏன் ரைச்சல் ரெபக்காவோட சின்ன பையன் ரோல் நடிச்சவங்க வரைக்கும் சொல்லி லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம், சென்டர் எந்த பக்கம் போனாலுமே அந்த கேஸ்டிங் சாய்ஸ் எந்த இடத்துலையுமே குறையே சொல்ல முடியாது. ஏன்னா படத்தை நடிச்ச ஒவ்வொருத்தரும் இவங்க ராதிகா, இவங்க சிங்கம்புலி, இவங்க பாலசரவணன், இவங்க ரைச்சல் ரெபக்கா நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா படம் பார்க்கும்போது அவங்க யாருமே நமக்கு உண்மையான கேரக்டர்ஸா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த படத்துல வர அந்தந்த கேரக்டர்ஸா மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. அதுதான் இந்த தாய்க்கிழவி படத்தோட மிகப்பெரிய பலமே. இது மட்டும் இல்லாம கேஸ்டிங் கரெக்டா பண்ணா மட்டும் போதாது, அந்த கேரக்டர் நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான கேரக்டரைசேஷன் கொடுத்திருப்பாங்க. உதாரணமா சிங்கம்புலி அவர்கள் ஒரு கமல்ஹாசன் ஃபேன், நம்ம அருள்தாஸ் அவர்கள் ஒரு ஆட்டோ டிரைவர், பாலசரவணன் மாலை கடை வச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்காருன்னு ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு சின்ன எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணிட்டே வந்து அந்த எலமெண்ட்ஸை த்ரூ அவுட் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்து படம் முடிகிறப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஷர் கொடுத்துருந்தாங்க பாருங்க. அது இந்த படத்தோட 2வது பிளஸ். ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டாங்க, அந்த கதைக்கு தேவையான நடிகைகளை போட்டுட்டாங்க, அந்த நடிகைகளுக்கு தேவையான சின்ன பிளாட் பாயிண்ட்ஸை உள்ள உருவாக்கிட்டாங்க, அந்த பிளாட் பாயிண்ட்ஸை படம் முழுக்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி படத்துல 8 to 10 கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸா இருக்கும்போது அந்த 10 முக்கியமான கேரக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சீன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு சீனாவது அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கொடுத்தாங்க பாருங்க. அது இந்த படத்தோட 3வது பிளஸ். இதுல இவருக்கு ஸ்கிரீன் டைம் அதிகம், இவருக்கு ஸ்கிரீன் டைம் கம்மி, இவர் அதிக இடத்துல வராரு, இவர் அதிக இடத்துல வரல, இவர் அதிகமாக காமெடி பண்றாரு, இவர் அதிகமாக காமெடி பண்ணல, இவர் சென்டிமெண்ட் சீன்ல ஸ்கோர் பண்றாரு, இவர் சென்டிமெண்ட் சீன்ல ஸ்கோர் பண்ணலன்னு பல விஷயங்கள் இருந்தாலும் த்ரூ அவுட் த மூவி படத்தில் நடிச்ச எல்லாருமே முன்னாடியே சொன்ன மாதிரி பக்காவான பர்ஃபார்மன்ஸ் தந்துருந்தாங்க. அது இந்த படத்தோட 4வது பிளஸ். அடுத்து இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்சிருந்தப்ப என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்ததுன்னா, படம் அந்த நல்லா இருக்க மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கரெக்டா அந்த இடத்துல ஒரு காமெடி சீனை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன காமெடி சீன்னா, முனிஷ்காந்த் ராமதாஸ் அவர்கள் வேட்டை முத்துக்குமார் அவர்கள் கிட்ட போயிட்டு சிகரெட் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்ட்ரெச் எதிரே பார்க்கல. ஏன்னா அவங்க சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சிம்பிளா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த இடத்துல வயிறு குழுங்க சிரிக்க ஆரம்பிச்சவன் படம் முழுக்க அங்கங்க வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தனே. இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல டாக்டர் வெளியே வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரமா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதுக்கு இந்த 3 பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க பாருங்க. அந்த சீனம் தியேட்டரே சரவெடி. அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே இந்த 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ரூம்ல பேசுவாரு. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போதுண்டா சாமி, சிரிச்சு வயிறே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஓகே, படத்தை ஒரு மாதிரி ஹியூமரா தான் கொண்டு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தொடங்கும் போது கரெக்டான இடங்கள்ல கரெக்டான ஒரு சென்டிமெண்ட்டை பிளேஸ் பண்ணி கரெக்டா நம்ம கைத்தட்டிலே வாங்க தவறல. கரெக்டா பாலசரவணனுக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட், ரைச்சல் ரெபக்காக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட், கிளைமேக்ஸ் போர்ஷன் சொல்லி செகண்ட் ஹாஃப் முழுக்க தேவையான இடங்கள்ல தேவையான அளவு சென்டிமெண்ட்டை பிளேஸ் பண்ணி நம்மளோட கைத்தட்டல்களை வாங்கினதோட மட்டும் இல்லாம காமெடி, எமோஷன் இது ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டா பிளெண்ட் பண்ணது மூலமா இந்த தாய்க்கிழவி படம் நீங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன விஷயத்தை எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் சிங்கப்புலி அவர்கள் ஒரு கமல்ஹாசன் ஃபேனா இருப்பாரு.
படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் த்ரூ அவுட் த மூவி எல்லா சுச்சுவேஷனையும் ஒரு கமல்ஹாசன் ஃபேனை பிளேஸ் பண்ணாங்க பாருங்க, அதுவும் பயங்கரமான மேட்ரு. இப்படி கமல்ஹாசன் பாட்டா போயிட்டே வரும்போது சண்டே சகல் நடுவில் குஷி படத்துல இருந்து ஒரு பாட்டு இறங்கினாங்க பாருங்க, அந்த பாட்டும் சரி அந்த சீனும் சரி, இது ரெண்டையும் பல படங்களில் கலாச்சிட்டு இருந்ததுனால இந்த படத்தில் அதே விஷயத்தை பிளேஸ் பண்ணும்போது அந்த சீன் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லணும். இதே மாதிரி படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப், படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த சிகரெட் குடிக்கிற காமெடி வர வரைக்குமே படம் ஒரு மாதிரி ஃபிளாட்டாக தான் போயிட்டு இருந்தது. அடுத்து தாய் கிழவி ராதிகாவோட கேரக்டரைசேஷன், அவங்க ஊர் முழுக்க வட்டி காசு கொடுத்துருக்காங்க, கொடுத்த காசு திரும்ப கராராக கேட்குறாங்க, அதனால ஊர் முழுக்க இருக்க மக்கள் எல்லாரும் அவங்கள காண்டில் இருக்காங்க, எல்லாருமே ஓகே தான். ஆனால் கொடுத்த காசை திரும்ப கேட்கறதுனாலே ஒரு ஊர் அந்த பாட்டி மேலே இவ்வளோ காண்டா இருக்காங்கன்னா அந்த பாட்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணிடணும் இல்லையா? சொத்தை பிரித்து கொடுக்கலன்னு சொல்லி மகன்கள்லாம் காண்டில் இருக்காங்க, சொன்ன மாதிரி நகை போலன்னு சொல்லி மருமகன் காண்டில் இருக்காரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த கேரக்டருக்கு இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் ஒரு சில சீன்ஸை வச்சிருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. அப்படி இருந்தாலும் கூட தாய் கிழவி படத்தில் பவுனு தாயின்ற ரோல நம்ம ராதிகா சரத்குமார், ராதிகா நல்லா நடிப்பாங்கன்னு சொன்னால் எம்ஆர் ராதா பொண்ணு நல்லா நடிக்காம வேற யார் நல்லா நடிப்பா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாரும் கேள்வி. ஆனா என்னதான் பிளட்லயே நடிப்பு இருந்தாலும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு சொல்லி டிகேட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் தரத்துன்றது சாதாரண விஷயம் இல்லை. ராதிகாவை மாடர்ன் ஹீரோயினா பார்க்கணுமா, 3 முகம் பாருங்க. கிராமத்து ஹீரோயினா பார்க்கணுமா, ஊர்காவலன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஹோம்லியா பார்க்கணுமா, வரவேட்டனா செலவு பத்தனா படம் பாருங்க. டபுள் ஆக்ஷன் படத்துல செகண்ட் ஹீரோவுக்கு ஜோடியா பார்க்கணுமா, சூரியவம்சம் பாருங்க. காலில் விழுந்தா காசு கொடுக்குற அம்மாவா பார்க்கணுமா, ரோஜா கூட்டம் பாருங்க. அதே கொடுத்த காசை கரெக்டா திரும்ப தரலாம் கைத்தா மட்டும் அடிக்கிற ஒரு கேரக்டர்ல பாக்கணுமா, சகுனி பாருங்க. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அது பெத்த புள்ளியாவே இருந்தாலும் தப்பு தான் சொல்லி வெளியே அனுப்புற ஒரு அம்மா கேரக்டர்ல பாக்கணுமா, பூஜை பாருங்க. எந்த தப்புனா பண்ணாலும் பரவாயில்ல, தான் பையனை போலீஸ் ஆக்கியே பார்க்கணுமா, நானும் ரவுடி தான் பாருங்கன்னு சொல்லி ராதிகாவோட பிலிமோகிராஃபி லிஸ்ட்ல இருக்க சிறப்பான படங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்த சிறப்பான கேரக்டர்ஸ் பத்தி பேசுற மாதிரி ஒரு சில சிறப்பு இல்லாத கேரக்டர்ஸ் பத்தி பேசலாம், ஆனா அது இங்க தேவைப்படல. அதனால நடிப்புல இந்த அளவுக்கு திறமைகள் இருக்கு நம்ம ராதிகா மேடம்க்கு இந்த பவுனு தாய் ரோல்ல ஒரு ரோலே இல்லை. அவங்க அசால்ட்டா பகோடா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்க இந்த கேரக்டர். படத்தோட பேரு தாய் கிழவி, ராதிகா மேடம் தாய் கிழவி நடிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த கேடி என்கிற கருப்பு திரை படத்துல அந்த ஒரு தாத்தா வருவார் இல்லையா, அவர் த்ரூ அவுட் த மூவி வருவார், அந்த மாதிரி ஒரு ரோலை ராதிகா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு படத்தில் ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மி, ரொம்ப கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு நேரம் நடிக்கிறன்றது முக்கியம் இல்லை, எப்படி நடிக்கிறன்றத முக்கியன்றத மறுபடியும் ஒரு ப்ரூஃப் பண்ணி நம்ம எல்லாருக்கிட்டே கைத்தட்டில் வாங்கியிருக்க ராதிகா மேடம்க்கு ஒரு ராயல் சல்யூட். நெக்ஸ்ட் தாய் கிழவி படத்தில் அந்த தாய் கிழவியோட பொண்ணா நடிச்சிருந்த ரைச்சல் ரெபக்கா, சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கிற ஒரு நடிகரோ இல்லை நடிகையோ அந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸோட அதிகமாக ஸ்கோர் பண்ணுறத ஒரு படத்தில் பண்ணலாம், 2 படத்தில் பண்ணலாம். ஆனால் அவன் நடிக்கிற எல்லா படத்துலையுமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை நம்ம ரைச்சல் ரெபக்கா மேடம் படத்துக்கு படம் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசி விவசாயி படத்துல விஜய் சேதுபதி மாதிரி பல பேர் நடிச்சிருப்பாங்க, ஆனா ஜட்ஜா அந்த ரைச்சல் ரெபக்கா நம்ம மனசுல கண்டிப்பா இடம் முடிச்சிருப்பாங்க. குட் நைட் படத்துல ஹீரோ ஹீரோயின் யாராவது இருந்துட்டு போகட்டும், ஆனா ரைச்சல் ரெபக்கா ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா டோட்டல் ஃபோக்கஸும் ரைச்சல் ரெபக்கா மேல மட்டும்தான். மெய்யழகன் படத்துல ஒரு சில நிமிஷங்கள் மட்டுமே வந்துட்டு போயிருந்தாலும் அந்த ஒரு சில நிமிஷங்கள் ஏற்படுத்தின தாக்கம் என்னன்றது அந்த படம் பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருந்திருக்கும். இப்படி சைடு கேரக்டர்ஸ்லேயே செமையா ஸ்கோர் பண்ற ரைச்சல் ரெபக்கா லக்கி மேன் படத்தில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த தாய் கிழவி படத்துக்கு திரும்ப வந்தோம்னா, படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முக்காவாசி படம் முடிவு வரைக்கும் ரைச்சல் ரெபக்காவுக்கு பெருசா டைலாக்ஸோ இல்ல பெரிய அளவு மூமெண்ட்ஸோ இருந்திருக்காது. ஆனா ஆடினது ஒரு பால் தான், ஆனா அந்த ஒரு பால் அடிச்சது 6 ரன்னு சொல்ற மாதிரி தனக்கு கொடுத்த அந்த ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணி மறுபடியும் ஒரு முறை தியேட்டர் முழுக்க கைத்தட்டில் வாங்கினேன் நம்ம ரைச்சல் ரெபக்கா மேடம்க்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் முனிஷ்காந்த் ராமதாஸ் அவர்களோட கேரக்டர், அந்த கேரக்டரோட கேரக்டரைசேஷன், அவர் ஏன் கல்யாணத்துக்கு ஏங்குறாரு, கல்யாணம் பண்றதா அவர் என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறாரு, கடைசியா அந்த கேரக்டருக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னான விஷயமா இருந்தாலும் அந்த கேரக்டரோட க்ளோஷர் நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. முனிஷ்காந்த் ராமதாஸ் அவரோட க்ளோஷர், இந்த படத்தோட எண்டிங், இது ரெண்டுமே நல்லா இருந்தான்னு கேட்டா கண்டிப்பாவே நல்லா இருந்தது தான். ஆனா அந்த எண்டிங் பிளஸ் க்ளோஷர் எனக்கு இருக்க ஒரு சின்ன நெருடல்னா, இந்த படத்துல முனிஷ்காந்த் ராமதாஸ் அவர்களை வச்சு பல சீன்ஸ் வந்திருக்கும். அந்த சீன்ஸ்ல ஒரு சில சீன்ஸ் நான் முதல்ல இருந்து பார்க்கும்போது இந்த எண்டிங் கம் க்ளோஷர் கரெக்டா உட்காரலன்ற எண்ணம் கண்டிப்பா இருக்கு. இந்த எண்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே முனிஷ்காந்த் ராமதாஸ் அவர்களே தான் ஏன் கல்யாணத்துக்கு ஆசைப்படுற அப்படின்றது ஒரு சென்டிமெண்டான சீனை படத்துல பிளேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த சென்டிமெண்டான சீனை பிளேஸ் பண்ணி இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு சில அடிஷனல் சீன்ஸை வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி இருந்தா இந்த க்ளோஷர் கரெக்டா இருந்திருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அது பெரிய குறையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நம்ம சிங்கம் புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த் 4 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல பொலிட்டிக்கலா ஒரு காமெடி சீன் வச்சிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் காமெடி சீன்ல இவர் கம்யூனிஸ்ட், இவர் டிஎம்கே, அவர் ஏடிஎம்கே, இவர் டிவிகே, இவர் என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரயிலாக வரும். இதில் எந்தெந்த கேரக்டரோட எந்தெந்த கட்சியை கம்பேர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம டேரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள் எந்த அளவுக்கு குசுமு பிடிச்சோன்றது நம்ம நல்லாவே தெரிய வரும். அதனால தான் ஒரு படம் எடுத்து அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்தை இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த டேரக்டரோட திறமை என்னன்றது நமக்கு தெரிய வேணாமா?
நான் கூட சேகன் படத்தோட ப்ரோமோவை பற்றி பேசும்போது ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டேரக்டருக்கு இன்னொரு படம் வாய்ப்பு நம்ம சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காரு, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அது ஆச்சரியமான விஷயம்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா இந்த தாய்க்கிழவி படம் என்னதான் டல்லாக ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் கில்லியாக போய் முடிஞ்சிருக்கிறதுனால இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த தாய்க்கிழவி படம் கண்டிப்பாகவே மிகப்பெரிய வெற்றி அடைய போது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே குடும்பத்தோட போய் இந்த தாய்க்கிழவி படத்தை எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துடுங்க. சேயோன் பட இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பார்சலாக அனுப்பிடுங்க.